நவம்பர் 14 நியூஸ் பார்த்துட்ருக்கோம். யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸ் ஹியூமன் டிசீசஸ் பற்றி, மனித நோய்கள் அந்த சிலபஸ்க்குள்ளே வர டாபிக் ரிலேட்டடான நியூஸ் தான் இது. உலக நீரிழிவு தினம், வேர்ல்டு டயபெட்டிஸ் டே, நவம்பர் 14, 2024 என்ன தீமாக வச்சுருக்காங்கன்னா, பிரேக்கிங் பேரியர்ஸ் பிரிட்ஜிங் கேப்ஸ் அப்படின்றதான் தீம். இந்த வருஷத்தோட தீம் அதுதான். இப்போ வேர்ல்டு டயபெட்டிஸ் டே அப்படின்னதுமே நம்ம டயபெட்டிஸ் சார்ந்த விஷயங்களை நம்ம சமச்சீர்லேயே பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த இங்கிலீஷ் ஆர்டிக்கலை நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் மெயின்ஸில் நம்ம கேட்டாங்கன்னா எழுதுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டயபெட்டிஸாக இல்லை நோய்களை பற்றி எழுதும்போதே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இந்த பேரியர்ஸை உடைக்கணும், கேப்பை பிரிட்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒன் சைட் ஆஃப் பீப்புளுக்கு நல்ல ஒரு டயபெட்டிஸ் சார்ந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்கிது. இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது இல்லை, சரியான ஒரு அவேர்னஸ் போய் சேர்றதில்ல. ஸோ அதை பிரேக் பண்ணுறதுக்காக தான் இந்த தீம் வச்சுருக்காங்க. இன்க்ளூசிவ் டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது நிறைய பேருக்கு டிஃப்ரென்ஸ் ஆகுது. எதனால் டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னா, பேக்ரவுண்ட்னால், மணினால், லொக்கேஷன்னால் ஒரு ஹை குவாலிட்டியான அஃபோர்டபுள் டயபெட்டிஸ் கேர் கிடைக்கிறது இல்லை அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி இந்த ஆர்டிக்கலில் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அதை வாங்குறதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருக்குது. அது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு நம்ம பார்ப்போம். டயபெட்டிஸ் பொறுத்தவரை அந்த டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சாலுமே அதை செய்ய முடியாததுக்கு காரணம் ஒரு சோஷியல் எக்கனாமிக்கல் ஃபேக்டர் அங்கே ப்ளே ஆகுது. என்னென்னா, அந்த ஜாக்ரஃபிக்கல் லொக்கேஷன், இந்த லொக்கேஷனில் இருக்கிறதுனாலே இந்த உணவுகளை சாப்பிட்டு ஆக வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும். சில இடத்துல இன்கம் பத்தலை, நம்ம சரியான ட்ரீட்மெண்ட் அசஸ் பண்ணுறதுக்கான ஒரு போதுமான இது இல்லை, மெடிக்கல் வசதியாக இருக்கட்டும், இல்லை அமௌண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கையில் இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதிகமான லேக் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் எங்கே இருக்குன்னா, லோ இன்கம் ஏரியாவிலையும் ரூரல் ஏரியாவிலும் தான் ஹெல்த் கேர் கம்மியாக இருக்குது. லேக் ஆஃப் ஹெல்த் கேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸலண்ட் மெடிக்கல் எல்லாத்துக்குமே கிடச்சிராது. அதே மாதிரி ஹை ப்ரைஸாக இருக்குது. ட்ரக்ஸும் சரி, இன்சுலினும் சரி, ஒரு ஹை ப்ரைஸஸாக கூடிக்கிட்டே போகுது. ஸோ எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லை. அது ஒரு சாமானியர்களுக்கு அந்த இன்சுலின் அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓவர் ரேட்டடாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி புவர் பீப்புள்ஸ்க்கு, லோ இன்கம் இருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் டிலே ஆகுது. கரெக்டான சுச்சுவேஷனில் கரெக்டான டைமில் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது கிடையாது. இருந்தாலும் கவர்மெண்ட் சார்பில் அண்டர் ப்ரிவிலேஜ் ஏரியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, பேசிக் ஹெல்த் கேர் டைரெக்டாக ஒரு மொபைல் ஹெல்த் கிளினிக் மூலமாக, லோக்கல் ஹெல்த் ப்ரோக்ராம் மூலமாக இப்போ நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் அது பத்தாதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரீ மெடிக்கல் கன்சல்டேஷன்ஸ் நிறையா கொடுக்கணும். அப்புறம் ட்ரக்ஸ் எல்லாத்துக்குமே அவைலபிளாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இங்கே ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இல்லாமல் ஒரு எல்லாத்துக்கும் அது போய் சேரணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏ லைஃப் லைன் ஃபார் த பீப்புள் வித் டயபெட்டிஸ். எந்த மாதிரியான ஒரு லைஃப் இப்போ பீப்புளுக்கு இருக்குது டயபெட்டிஸோடன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. என்னென்னா, ட்ரீட்மெண்ட்டோட காஸ்ட் மட்டுமே ரொம்ப ஹையாக இருக்கும். அதனால் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனான ட்ரக்ஸாக இருக்கட்டும், டாக்டரோட இன்சுலின் சொல்கிறதா இருக்கட்டும், ஸ்க்ரீனிங்காக இருக்கட்டும், இல்லை இன்சூரன்ஸ் கவரேஜாக இருக்கட்டும், எல்லாமே ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது. விலைவாசி அதிகமாக இதுவும் அதிகமாகுது. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, கவர்மெண்ட் முன்னெடுத்து இன்சுலின்ஸ்லாம் ஒரு அந்த ஏரியா இப்போ ரொம்ப அண்டர் ப்ரிவிலேஜில் இருக்கிறவங்களோட ஏரியாஸில் அதுக்கேற்ற மாதிரி ஒரு லோ ரேட்டில் இன்சுலின் கவர்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லோ இன்கம் ஃபேமிலிக்கு ஒரு சப்சிடி மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக இந்த இன்சுலின் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்சுலின் இல்லாட்டி ஒன்றுமே பண்ண முடியாது. அது ரொம்ப ஒரு தேவைப்படுற விஷயம். அது போடாட்டி அடுத்த நிமிஷம் நம்ம உயிர் வாழ முடியாதுன்ற மாதிரி தான் அந்த இன்சுலினோட தேவை இருக்குது. ஸோ அது கவர்மெண்ட்டாக முன்னெடுத்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு சப்சிடி மாதிரி கூட கொடுக்கலாம் அப்படின்றாங்க. மொத்தமாக ஃப்ரீன்னு கொடுக்காட்டி கூட ஒரு சப்சிடி கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி லோ ரேட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரியர்ஸ் டு ஹை டு கிராஸ் அப்படின்ற அந்த ஹெட்டிங்குள்ளே என்ன போட்டிருக்காங்கன்னா, அதான் அது மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, இன்சுலினை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு லைஃப் சேவிங் மெடிசின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தேவை அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு பக்கம் அதை பர்ச்சேஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க, இன்னொரு பக்கம் அதை ஈஸியாக கிடச்சிருது. இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ்க்கு இடையில பிரிட்ஜாக நம்ம கவர்மெண்ட் செயல்படணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த இடத்துல பிரிட்ஜிங் த கேப் இன் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்து அதை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எல்லாருக்கும் ஒன் சைஸ் ஃபிட் ஆல் அப்படின்ற அப்ரோச் நம்ம பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று ஈட்டிங் ஹேபிட்டாக இருக்கட்டும், லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், இல்லை கல்ச்சரல் பிலீஃப்ஸாக இருக்கட்டும், வேறையாக இருக்கும். வேறு எஜுகேஷனல் பேக்ரவுண்டில் இருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒன்று அப்படி சொல்லிட முடியாது. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி தான் நம்ம ஒரு கொலாபரேஷனாக பேஷண்ட்ஸை ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே கொண்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ட்ரெடிஷனாக நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க ஃபுட்டில் வந்து அதிகமான சுகர் லெவல் வந்து அதிகமாக இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து மைண்டில் எடுத்துக்கிட்டு எந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம ஒரு டிஸ்கஷன் மூலமாக ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணுறது மூலமாக தான் அதை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இதுக்கு தான் வந்து பிரேக்கிங் பேரியர்ஸ் பிரிட்ஜிங் கேப்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. எல்லாத்துக்குமே ஈக்குவலாக வந்து அது ஒரு அமௌண்ட் வைஸாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வைஸாக இருக்கட்டும், இல்லை லொக்கேஷனாக இருக்கட்டும், என்ன இதனால் அவங்களுக்கு கிடைக்கல, இதனால் அவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி எதுவும் இல்லாமல் எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது தான் இந்த நியூஸ். டயபெட்டிஸ் பிரேக்கிங் பேரியர்ஸ் பிரிட்ஜிங் கேப்ஸ்னு சொல்லி இதை பற்றின ஒரு கவரேஜ் நியூஸாக போட்டிருக்காங்க. ஸோ வந்து இது நம்ம சமச்சீர் புக்கில் எங்கே வருதுன்னா 10th வருது, 10th சயின்ஸில் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படின்றது வந்து ஒரு நாள்பட்ட வளர்ச்சிதை மாற்ற கோளாறாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இங்கிலீஷில் மெட்டபாலிக் டிஸார்டர், குளோரனிக் மெட்டபாலிக் டிஸார்டர்னு சொல்கிறாங்க. க்ரீக்கில் வந்து டயபெட்டிஸ் அப்படின்னா ரன்னிங் த்ரூ, மெல்லிட்டஸ் அப்படின்னா ஸ்வீட் அப்படின்னு மீனிங். ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து எதனால் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத இங்கே வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. எதனாலன்னா இன்சஃபிஷியண்ட்டாக இருந்தாலும், இல்லை அதிகமாக சுரந்தாலோ, இல்லை வந்து சுரக்காமலே போனாலோ இன்சுலின் வந்து செக்ரேஷன் வந்து அதிகமாக கம்மியாக சுத்தமாக இல்லாமல் போகிறதுனால, இந்த 3 விஷயத்தினால தான் வந்து டயபெட்டிஸ் வந்து வர்றதுக்கான காரணமாக இருக்குது. இந்த 3ஐயும் வந்து 2 டைப்பாக பிரித்து நமக்கு வந்து இந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைப் 1 டைப் 2ன்னு சொல்லி 2ஆக பிரிச்சிருக்காங்க. காமனாக வந்து பேங்க்ரியாட்டிக் எண்டோக்ரைன் டிஸார்டர் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இதான் வந்து மெயினான பாயிண்ட். நெக்ஸ்ட் இந்த டைப் 1 டைப் 2 அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாக செக்ரேட் ஆகும், இல்லாட்டி கம்மியாக செக்ரேட் ஆகும், இல்லாட்டி சுத்தமாக வந்து செக்ரேட்டே ஆகாமல் போயிடும். இந்த 3 தான் 2 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க இன்சுலின் பற்றி. ஸோ இந்த டைப் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் IDDM அப்படின்னு சொல்கிறாங்க. IDDM அக்கௌண்ட்ஸ் ஃபார் 10 to 20%, 10-20% பேருக்கு வந்து இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு தான் அதிகமாக இருக்குது. ஜுவெனினல் ஆன்செட் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் யங் அடல்ட்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த பீட்டா செல் வந்து பேங்க்ரியாஸில் டிஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கும். அதனால அப்நார்மலாக வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து ஆயிரும். அதுக்கு வந்து ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீட்டா செல் வந்து அழிஞ்சிட்டே வர்றதுனால, இந்த பீட்டா செல் அழிஞ்சிட்டு வர்றதுனால, பேங்க்ரியாஸில் அழிஞ்சிட்டு வர்றதுனால நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது. அதுக்கு பேர் தான் வந்து ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்து இன்சுலின் செக்ரேஷன் வந்து அதிகப்படியான செக்ரேஷன் ஆகுது. இன்அடிக்குவேட் இன்சுலின் செக்ரேஷன் வந்து நடக்குது. அது அப்நார்மலாக இருக்கிறதுனால அந்த நேம் சொல்கிறாங்க. ஸோ வந்து இது குழந்தைகளுக்கு அதிகமாக பாதிக்கப்படுது. 10-20% மக்கள், இந்த குழந்தைங்களாக இருக்கிறவங்களுக்கு தான் அது அதிகம் பாதிக்குது. இதனால் அந்த டைப் 1 இது வந்து டைப் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனட்டிக் இன்ஹெரிடன்ஸ் இல்லாட்டி வந்து என்விரான்மெண்ட் ஃபேக்டர்னால வந்து இது ஒரு குழந்தைகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபெக்ஷன் டியூ டு வைரஸாக இருக்கலாம், இல்லை அடிக்குவேட் ஸ்ட்ரெஸ்ஸாக கூட இருக்கலாம், ஆர் காசஸ் ஆஃப் திஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது காசஸ் ஆகிறதுக்கான விஷயங்களை இது சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு சார்ட் மாதிரி சின்னதாக போட்டு அந்த டைப் 1 வந்து எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி நமக்கு ஒரு குட்டி சார்ட் மாதிரி 2லையும் தமிழ்லையும் சரி இங்கிலீஷும் சரி கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எந்த மாதிரியாக இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்சுலின் வந்து சரியாக சுரந்துச்சுன்னா கரெக்டான நம்ம ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து இருக்கும். அது மூலமாக நமக்கு எல்லா செல்லும் வந்து ஆக்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த சைக்கிளை வந்து இங்கே ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு காமிச்சிருப்பாங்க. அந்த சைக்கிள் வந்து எப்படி சுரக்குது, பேங்க்ரியாஸ் எப்படி வேலை செய்யுது, அது எப்படி வந்து இன்சுலினை வந்து சுரக்குது, அதே மாதிரி நம்ம பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து எப்படி இருக்குது நம்ம பிளட்டில் அப்படின்றத ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன அறிகுறிகள், அடையாளம் மற்றும் அறிகுறிகள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன நமக்கு டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா எப்படிலாம் இருக்கும்னா உயர் ரத்த சர்க்கரை அளவு இருக்கும், எடை வந்து இழப்பாக இருக்கும், அதிகரித்த பசியாக இருக்கும், அப்புறம் தாகம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதில் சிக்கல்கள் என்னென்னலாம் வரும்னா சிறுநீரகம் செயலிழந்து போகலாம், இதய நோய்கள் வரலாம், நீரிழிவு நோய் அது வரலாம், இல்லாட்டி வந்து கால் புண்கள் கூட வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. மரபணு மாற்றத்திற்கு உட்படுத்துதல் அது அந்த அவங்களுக்கும், அப்புறம் வந்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும் தான் இது அதிகமாக பாதிப்பு ஏற்படுதுன்றதை சொல்லியிருக்காங்க. இன்சுலின் சிகிச்சை தான் இது வந்து மெயினாக இன்சுலின் தான் அதிகம் போடுவாங்க இந்த ட்ரீட்மெண்ட்டாகவே டைப் 1க்கு. இப்போ டைப் 2 வந்து பார்த்திங்கன்னா வயதானவருக்கு தான் வருது. 80-90% வந்து நீரிழிவு நோயாளிகள் வந்து காணப்படுறாங்க அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படின்னு அதை NIDDM இங்கே மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. எப்படி வந்து ப்ராசஸ் ஆகும்னா மெதுவாகவும் மிதமாகவும் உருவாகி அதிக நிலைப்புத்தன்மை பெறுகிறது. கணையத்தால் சுரக்கப்படுகின்ற இன்சுலின் அளவு வந்து போதுமானதாக உள்ளது. செயல்பாடு வந்து குறைவாகவும், அது சுரக்கிறது கரெக்டாக இருந்தாலும் செயல்பாடு கம்மியாகவும் இருக்குது. எப்படி செயல்படுதுன்னா இன்சுலின் இலக்கு செல்கள் அதற்கு பதில் வினை புரிவதில்லை. இது செல்களுக்குள் குளுக்கோஸ் செல்வதை அனுமதிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு காரணங்கள் வந்து என்ன, பல காரணிகள் இருந்தாலும் வயது அதிகரிக்கிறது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. நடுத்தர மற்றும் வயதானவர்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்களாம்.
உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்களுக்கு, உடல் உழைப்பில்லாத வாழ்க்கை முறை இருக்கிறவங்களுக்கும், அப்புறம் உண்ணுதல் அளவுக்கு அதிகமாக உண்றதும், அதிகமாக வந்து மூவ் பண்ணாமல் எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சிம்டம்ஸ் அசோசியேட்டட் வித் செவரல் மெட்டபாலிக் அலிட்ரேஷன். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல், யூரின் அவுட்புட் வந்து அதிகமாக போகிறது, இதனால் டீஹைட்ரேஷன் ஆயிடுவாங்க. லாஸ் ஆஃப் வாட்டர் லீட்ஸ் டு தர்ஸ்டி, இதுவும் ஒரு காரணம். அதிகமாக ஏஜ்டு பர்சனுக்கு, ஓல்டர் பீப்புளுக்கு தான் வருது. ஒபிசிட்டியாக இருக்காங்க, செடென்ட்ரேட்டரி லைஃப் ஸ்டைலாக இருக்குது, ஓவர் ஈட்டிங்காக இருக்காங்க, ஃபிசிக்கலி இன்ஆக்டிவாக இருக்காங்க, எக்ஸசிவ் ஹங்கராக இருக்குது டியூ டு லாஸ் ஆஃப் குளுக்கோஸ் இன் யூரின். யூரினில் அதிகமாக போகிறதுனால, குளுக்கோஸ் போகிறதுனால பசி அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபேட்டிக்யூ அண்ட் லாஸ் ஆஃப் வெயிட். இப்போ இந்த 3 விஷயம், யூரின் அதிகமாக போகிற பாலியூரியா, வாட்டர் அதிகமாக லாஸ் ஆகிற பாலிடிப்சியா, பசி அதிகமாக ஏற்படுற பாலிபேஜியா, இந்த 3 தான் வந்து முக்கியமானது. அதான் தமிழ்லையும் இங்கே கொடுத்துருப்பாங்க. சிறுநீர் வெளியேறுதல் பாலியூரியா, தாகம் வந்து அதிகமாக ஏற்பட்டால் பாலிடிப்சியா, அப்புறம் வந்து அதிகப்படியான குளுக்கோஸ் வந்து சிறுநீரில் வெளியேறுறது வந்து தனியாக ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, எக்கோசூரியா. பாலிபேஜியா அது வந்து பசி அதிகமாக ஏற்படுறது. நீரிழிவு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு என்ன செய்யலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதோட டைப் மற்றும் அதோட தீவிரத்தை பொறுத்து வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு கட்டுப்பாடு, குறை ரத்த சர்க்கரையான மருந்துகள், இன்சுலின் ஊசிகள், உடற்பயிற்சி, இதெல்லாம் வந்து ஒரு சிறந்த முறையாக இருக்கும் குளுக்கோஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி சாப்பிடணும்னா, கார்போஹைட்ரேட் மற்றும் நார்ச்சத்து மிக்க உணவுகள் ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபேக்டராக நிறையா வந்து ஃபுட் எடுத்துக்கணும். அப்புறம் வந்து கார்போஹைட்ரேட்டுகள், ஸ்டார்ச் மற்றும் சிக்கலான சர்க்கரை வடிவத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுத்தரிக்கப்பட்ட சர்க்கரை அப்படின்னு சொல்கிற சுக்ரோஸ், குளுக்கோஸ் அதை வந்து எடுத்துக்கொள்வதை வந்து தவிர்க்க வேண்டும். நாள்தோறும் முழு தானியம், சிறு தானியங்கள், சோளம், கம்பு, கேழ்வரகு, கீரை வகைகள், கோதுமை மற்றும் தீட்டப்படாத அரிசி, இதெல்லாம் வந்து உள்ளடக்கிய ஒரு உணவு முறையை வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்லி ஃபுட் வந்து அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. மொத்த கலோரி மதிப்பில் வந்து 50லேருந்து 55 அளவு வந்து கார்போஹைட்ரேட் மூலம் பராமரிக்கப்பட வேண்டும், அது வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் பெற 10லேருந்து 15% புரதம் வந்து எடுத்துக்கிறணும்னு சொல்கிறாங்க. ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் நிறையா. கலோரி வந்து 15லேருந்து 25% வந்து கொழுப்பை வந்து கொண்டிருக்க வேண்டும். கொழுப்பும் எடுத்துக்கணும், எடுக்கக்கூடாதுன்னு, கொலஸ்ட்ராலே எடுக்கக்கூடாதுன்றல, எடுத்துக்கணும். கொஞ்சம் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் சொல்லுவாங்களா, அதை கரெக்டாக பார்த்து கரெக்டான அளவில் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அதான் இங்கிலீஷ்லேயும் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து 50 to 55% இருக்கணும் கலரியில். ஹை ப்ரோட்டீன் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அமினோ ஆசிட்ஸ் இருக்க ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். டோட்டல் கேலரி வந்து 15லேருந்து 25 வந்து ஃபேட் கண்டக்ட் இருக்கணும். ஸ்டாச்சுட்டரி ஃபேட் வந்து குறைவாகவும், பாலி ஸ்டாச்சுட்டரி ஃபேட் வந்து ஆசிட் இருக்கிற ஃபுட் வந்து அதிகமாகவும் எடுத்துக்கணும். அந்த டிஃப்ரென்ஸ் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. இன்சுலின் எடுத்துக்கிறது மூலமாக வந்து நம்ம சீக்கிரமாகவே அதை நம்ம சரி பண்ணிடலாம், நம்ம குளுக்கோஸ் லெவலை வந்து கரெக்ட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு மூலமாக வந்து நமக்கு நல்ல டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெச்சனிங், டோனிங் அப் த மசில்ஸ், இதெல்லாம் வந்து பண்ணுறது மூலமாக நமக்கு டயபெட்டிஸ் ஒரு நல்ல கண்ட்ரோல்குள்ளே இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ், நிறையா வந்து அது சார்ந்த விஷயங்களை நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும். முடிஞ்ச அளவு வந்து நம்ம அந்த டிசீஸ் சார்ந்து என்னெல்லாம் சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, எப்படிலாம் நம்ம வந்து டெய்லி நம்ம ரொட்டீன் லைஃப் இருக்கணும், அதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறையா ட்ரக்ஸ் பற்றி, இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால குறையுமா கூடுமா அப்படின்றத டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும், பார்த்துக்கணும். இதுதான் நமக்கு கல்வி மற்றும் விழிப்புணர்வு அப்படின்ற டாப்பிக்குள்ளே தமிழ்லையும் அதே தான் கொடுத்துருப்பாங்க. டைப் 1 and 2க்கான டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு டேப்லேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நோயின் தாக்கம் வந்து 10லேருந்து 20% பேருக்கு தான் வந்து இருக்கும். 80லேருந்து 90% வந்து டைப் 2வில் பாதிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப பிலோ 20 years கீழே இருக்கவங்க தான் வந்து டைப் 1லையும், அதிகமாக வந்து 30 years அபோவில் இருக்கவங்க பாதிக்கிறாங்க. பாடி வெயிட் பார்த்திங்கன்னா டைப் 1ல் நார்மல் ஆர் அண்டர் வெயிட்டில் இருப்பாங்க. டைப் 2வில் வந்து ஒபிஸாக இருப்பாங்க. டிஃபெக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் டெஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கும். பீட்டா செல் வந்து இல்லாமல் போகிறதுனால இன்சுலின் அதிகமாக இருக்கும். டைப் 2வில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கு செல்கள் வந்து இன்சுலின்களுக்கு பதில் வினை புரியாமல் இருப்பது. சிகிச்சை பார்த்தா இதில் இன்சுலின் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து உடற்பயிற்சி, அப்புறம் சில மெடிசின்ஸ் மூலமாகவே கட்டுப்படுத்துகிறாங்க டைப் 2வில். WHO என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சர்க்கரை அளவு வந்து 140 மில்லிகிராம் விட அதிகமாக அல்லது சீரற்ற இரத்த குளுக்கோஸ் அளவு வந்து 200 மில்லிகிராம் விட அதிகமாகவும் 2 சந்தர்ப்பங்களுக்கு மேல் காணப்பட்டால் அவங்கள வந்து டயபெட்டிஸ் உறுதி செய்கிறாங்க. அதே மாதிரி 1 in every 8 individual in India is a diabetic person. The received WHO estimate for year 2025 is 57.2 million diabetes in India.
இவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு எஸ்டிமேட் சொல்லியிருக்காங்க. த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ஆன்செட் ஆஃப் டயபெட்டிஸ் இஸ் 40 இயர். 40 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க தான் அதிகமாக டயபெட்டிஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க. இன்னொரு எஸ்டிமேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா 7% ஆஃப் லீடிங் காஸ் ஆஃப் டெத் வந்து டயபெட்டிஸால் இருக்கும்னு 2030 இருக்கும்னு கணிச்சிருக்காங்க WHO. ஸோ இதுதான் வந்து நவம்பர் 14 நியூஸ். இதோட PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.